தூத்துக்குடியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தற்போது குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகள் கூட வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தூத்துக்குடியிலிருந்து நமது செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துமோகன், தற்போது அங்கு மழை நீர் பொதுமக்கள் வீடுகளை சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர்? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து தற்போது வரை விடிய விடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநகர பகுதிகளில் முற்றிலுமாக மழைநீர் குளம் போல் தேங்கி வெள்ளமாக காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சி பழைய மாநகராட்சி பகுதி, சந்தை ரோடு, தூத்துக்குடி புதிய மாநகராட்சி வளாக பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. வாகனங்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாநகரின் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளான தூத்துக்குடி அந்தோனர்கள் தெரு பகுதி, மரக்குடி தெரு, சென்ட் பீட்டர் கோயில் தெரு பகுதி, டிஎன்டி காலனி, ராஜீவ் நகர், கதில்வேர் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் அந்தோனர்கள் தெரு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் புகழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மழைநீரை பொதுமக்கள் தாங்களாகவே அகற்றி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மழைநீரை விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. வருண்யா. முத்துமோகன், விவரங்களுக்கு நன்றி.